மேக்ஸ் டீச்சர்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஜியாமெட்ரி சாப்டரில் தாலஸ் தியரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள், நான் வந்து இந்த ட்ரையாங்கிளோடைய வெர்டெக்ஸஸை கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் மூவ் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டில் நவ் இந்த தாலஸ் தியரம் வந்து என்னவாக இருக்குன்னா ட்ரூவாக இருக்குது. தாலஸ் தியரத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விசுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி வந்து தாலஸ் தியரத்தை நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். A straight line drawn parallel to a side of a triangle intersecting the other two sides divides the sides in the same ratio அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் வரையணும் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு பாலிகன் டூலை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். எனி ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம ட்ரா பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு நம்ம 3 இடத்துல கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு 3 சைட்ஸில் ஒரு பாலிகன் கிடச்சிரும். அதாவது நமக்கு அந்த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். இப்போ மூவ் டூவில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ட்ரையாங்கிள் சைடு இந்த சைடு எடுத்துக்கலாம். இந்த சைடுக்கு பேரலாக என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு லைன் வரைய போகிறோம். அது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேரலல் லைன் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டூலை செலக்ட் பண்ணால் நமக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த லைனை கிளிக் பண்ணுவோம். எந்த லைனுக்கு பேரல் லைன் வேணுமோ அதை கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் மவுஸை நம்ம மூவ் பண்ணோம்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம். சப்போஸ் இங்கே வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேரல் லைன் வந்து இந்த சைடுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு அடிஷனல் ஒரு பாயிண்ட் டியும் கிடைச்சிருச்சு. மூட்டில் கிளிக் பண்ணிட்டு இந்த ரேஷியோ செக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கூடிய இந்த பாயிண்ட்டும் வேணும். அதாவது இந்த சைடும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் வேணும். அதனால என்ன பண்ணுறேன்னா இன்டர்செக்ட் டூல் போகிறேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாயிண்ட் டூல்ஸில் இன்டர்செக்ட் டூல் இருக்குது. இந்த சைடையும் இந்த லைனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இ அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ மூட்டில் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இதோட கலர் வேணும்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேஷியோ செக் பண்ண போகிறோம். ரேஷியோ அப்படின்னா நமக்கு ஆங்கிள்ஸ் தான். அப்போ நமக்கு என்ன வேணும்னா ஆங்கிள் மெஷர்மெண்ட் டூல்ஸ் போகலாம். ஆங்கிள் டூலில் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கு நடிப்போம். சிபிடியை கிளிக் பண்ணால் நமக்கான ஆங்கிள் கிடைச்சிச்சு. ப்ரைஸாக நமக்கு இப்போ என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதே வேல்யூ தான் கிடைக்கணும். கிடைக்குதான்னு பார்ப்போமா? இ டி அண்ட் ஏ. வாவ், சூப்பர். இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தாலஸ் வந்து எப்படி யோசிச்சிருப்பாருன்னு கற்பனை செஞ்சு பாருங்கள். அடுத்தது AED 38.58 டிகிரின்னு வருது. அப்போது ECB. வாவ், சூப்பர். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தாலஸோடைய ப்ரூஃப். இது நம்ம ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தோம். நீ பாருங்கள், இதோட ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அடிஷனாக இங்கே ஒரு ஆங்கிளும் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆங்கிள் கிளிக் பண்ணிட்டு இந்த லைனையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணால் போதும், நமக்கான ஆங்கிள் கிடைச்சிடும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மேக் பண்ணிட்டோம். இது எப்படி ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டியாக பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதில் இந்த ட்ரையாங்கிளோடைய வெர்டெக்ஸ் ஏதாவது ஒரு வெர்டெக்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த ரேஷியோஸ் வந்து என்ன ஆகலை அப்படின்னு பாருங்கள், சேஞ்ச் ஆகலை. அதே போல் இந்த பியும் நான் கிளிக் அண்ட் ட்ராக் மூவ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இங்கேயும் 43, இங்கேயும் 43 தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 64 தான் இருக்குது. ஸோ இது இன்னும் ரவுண்டட் டெசிமல்ஸாக நமக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு டெசிமல் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டெசிமல் இருக்குது. 0ன்னு வச்சிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், ஈஸியாக நம்ம இதை பார்த்துக்கலாம். அதே போல் இந்த சியை கிளிக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரியான கண்டென்ட்டை நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்து அவங்கள கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அவங்களால இந்த மேக்ஸ் கான்செப்டை லைஃப் லாங் அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா மறக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் தான் நம்முடைய மேத்தமெட்டிக்ஸில் இருக்குது. நம்மளால் ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்டை உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே நீங்களும் என்ன பண்ணி பார்க்க முடியும்னா ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்க முடியும். Thank you for watching.